மனுஷனா பிறந்தா நம்ம கேள்வி கேட்கிறவங்களா இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நினைத்து திரும்பி பார்த்துருப்பீங்க, மிகவும் பழைய மெசேஜ் தான். ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாள் கதை இங்க இருக்கிற அமர்ந்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆதாமை உருவாக்கினாரு, ஆதாமை நிமித்தம் ஏவாளை உருவாக்கினாரு. ஹல்லேலூயா. இந்த எல்லா கிரியேஷன் எல்லாமே உங்களுக்கு தெரியும். கிரியேஷன் பண்ணதும் தெரியும், ஆண்டவர் கிரியேட் பண்ணினதும் தெரியும். ஹல்லேலூயா. ஆனால் உங்க மத்தியில் ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. முதலாவது தேவன் கேள்வி கேட்டார் ஆதாம். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, தேவன் நம்மை உருவாக்கின தேவன், நம்மை உண்டாக்கின தேவன், நம்மை படைத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில கேள்வி கேட்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் நம்ம மட்டும்தான் ஆண்டவரை கேள்வி கேட்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா நம்மை படைத்த தேவன் நம்மை கேள்வி கேட்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதாமுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஆண்டவர் எல்லாமே சிருஷ்டித்தாரு, ஆதாமை உருவாக்கினாரு. அவர் மனசுக்கு ரம்யமா இருந்தது. அதே போல ஏவாளை உண்டாக்கினாரு, அதுவும் மிகவும் இருதயத்தில் சமாதானமா இருந்தது. ஹல்லேலூயா. அநேக காரியங்களை ஆண்டவர் உருவாக்கினாரு. ஆனா ஆதாம் இந்த இடத்துல என்ன பண்ணாரு? தவறி போனாரு. ஹல்லேலூயா. அந்த தவறி போன இடத்துல ஆண்டவர் 3 கேள்வியை கேட்கிறார். ஹல்லேலூயா. அந்த 3 கேள்வியும் ஆதாம கேட்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அந்த ஆதாமுக்கு பிறக்கப்பட்ட நம்மையும் ஆண்டவர் அந்த கேள்வியை கேட்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆதாம மட்டும்தான் ஆண்டவர் அன்னைக்கு கேள்வி கேட்டாரு, ஆதாம தான் தப்பு பண்ணவன ஆதாம தான் ஆண்டவர் கேள்வி கேட்டாருன்னு ஆதாமோடு நம்ம ஒரு சாப்டர் க்ளோஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. அந்த ஆதாமால் பிறக்கப்பட்ட நம்மை ஆண்டவர் கேள்வி கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதாமை எடுத்து உங்க பேர் அந்த இடத்துல போடுங்க. ஹல்லேலூயா. 3 கேள்விகளை ஆண்டவர் அந்த இடத்துல கேட்கிறாரு. ஆண்டவர் என்ன பண்றாரு? 6 நாட்கள் எல்லாமே உருவாக்குறாரு. இருக்கிற வானத்தையும் பூமியை உண்டாக்கினார், சகல நட்சத்திரங்களை உருவாக்கினாரு, சூரியனை உருவாக்கினாரு, சந்திரனை உருவாக்கினாரு, எல்லாத்துக்கும் மேலாக மண்ணை எடுத்து மனிதனை படைத்தாரு. தன் சுவாஸ்தியம் மூலமா ஆண்டவர் ஜீவனை கொடுத்தாரு. அந்த இடத்துல விவசாயம் அக்ரிகல்ச்சர் பண்ண எல்லா காரியத்தையும் ஆண்டவர் செய்தாரு. ஹல்லேலூயா. ஆதாமுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு திருப்தியே கிடையாது இருந்துச்சு. அந்த வசனங்களை 2 வசனங்களை பார்க்கும்போது ஆதாமுக்கு எல்லாமே இருந்து கூட எல்லா மிருக ஜீவன்கள் இருந்தது, எல்லா தண்ணீரில் இருக்கிற எல்லா மீன்கள் இருந்தது, எல்லா விதமான காரியத்தை ஆண்டவர் உருவாக்கினாரு. ஆதாமுடைய வாழ்க்கையில ஒரு பரிபூர்ணமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆதாமுடைய விழா இடங்களை எடுத்து ஏவாளை படைத்தார். ஹல்லேலூயா. 2 பேரும் என்ன பண்ணாரு? ஏதேன் என்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தோட்டம். ஹல்லேலூயா. பியூட்டிஃபுல்லான அந்த தோட்டத்தில் 2 பேரை வைத்தாரு. அவங்களுக்கு நல்லது எது கெட்டது என்று தெரியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் முகமுகமா ஒவ்வொரு நாளும் சந்திக்குவாரு. இன்னைக்கு ஆண்டவரை நம்ம எப்படி சந்திக்கிறோம்? ஜெபத்தின் மூலமா தான் சந்திக்கிறோம். அந்த காலத்துல பார்க்கும்போது ஆதாமை ஏவாளை ஆண்டவர் உருவாக்கி எவ்ரி ஈவினிங் அவங்களோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் எப்படி உங்கள் மத்தியில் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோமோ, ஆதாமும் ஏவாளோடு ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த நாட்களில் முகமுகமா பேசிக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நேரத்துல ஏவாளை ஒரு சர்ப்பம் வஞ்சிக்கிறது. ஹல்லேலூயா. எதை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரோ அதைத்தான் ஏவாள் புசித்தது. ஹல்லேலூயா. அது புசித்தது மட்டுமல்ல, அது ஆதாமுக்கும் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நேரங்கள் கடந்து போனது, ஈவினிங் வந்துச்சு, அந்த சாயங்காலம் வேலை வந்தது, ஆண்டவர் அந்த இடத்துல வராரு. ஹல்லேலூயா. ஆதாமையும் ஏவாளையும் பார்க்க வராரு. ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஆண்டவர் முதலாவது ஆதாம கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? The first question God asked for Adam. ஹல்லேலூயா. தேவரு ஆதாமன்னு கேட்ட முதல பிரச்சனை இன்னைக்கு வாழ்க்கையில நமக்கு தேவையான வாழ்க்கை. ஹல்லேலூயா. நமக்கு தேவையான क्वेश्चन இருக்கிறது. அந்த இடத்துல where are you? ஹல்லேலூயா. அந்த இடத்து தோட்டத்தின் வழியா ஏதேன் தோட்டத்தின் வழியா ஆண்டவர் கடந்து வராரு. முதலாவது ஆதாமை பார்த்து கேட்கிற கேள்வி where are you? ஹல்லேலூயா. நீ எல்லி தீரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிகள் ஆண்டவர் கேட்டுக்கொள்கிற ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? where are you? எங்க இருக்கிறீங்க? நீங்க பாருங்க, எத்தனை பேர்கள் வரல, தேவையில்லை, ஆனா வந்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நீ எங்க நின்று கொண்டிருக்கிற?
இது வாழ்க்கையில பாருங்க, அநேக காரியங்கள் ஆண்டவர் அற்புதத்தை செய்தது. ஆதாம பார்த்தான், ஆதாமோடு ஆண்டவர் இருந்தாரு, எவ்வளவு அற்புதங்கள் ஆண்டவர் செய்தாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட எவ்வளவு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறாரு, எவ்வளவு அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறாரு. நமக்கு ஜீவனை தந்திருக்கிறாரு, பலனை தந்திருக்கிறாரு, ஆரோக்கியத்தை தந்திருக்கிறோம். ஆனா நீயும் நானும் ஆண்டவருக்குள்ள இருக்கிறோமா இல்ல ஆண்டவருக்கு வெளியே இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது? வேர் யுவர் ஸ்டாண்டிங். ஹல்லேலூயா. இன்னைக்கு எதை பார்த்து நாம் ஆண்டவரை பார்த்து பயந்து போய் தூரமா நின்று கொண்டிருக்கிறோம்? ஹல்லேலூயா. இன்னைக்கு பேதுரு எடுத்து பாருங்க. பேதுரு வந்து என்ன பண்ணாருன்னா பெத்தானியில் மீன் பிடித்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. பேதுரு ஒரு மீன் பிடிக்கிற மீன் பிடிக்கிற தொழில்காரர். ஹல்லேலூயா. அவர் எப்பவுமே வலையை வீசி மீன் பிடித்து கொண்டிருப்பாரு. அவருடைய தம்பி ஆந்திரேயா இருக்குவாரு. ஹல்லேலூயா. எப்பவுமே மீன் பிடிக்கிறது தான் அவருடைய வேலை. இந்த எக்ஸாம்பிளை பார்க்கும்போது மீன் பிடித்து அப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாரு, நீ விட்டுட்டு வான்னு சொல்றாரு, உன்னை மனுஷரை பிடிக்கிறவனை மாற்றுறாரு. ஹல்லேலூயா. பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பேதுரு இம்மிடியேட்டா வராரு. பேதுரு ஆண்டவர் கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. 3 வருஷ காலம் பேதுரு ஆண்டவர் கூட தான் இருக்கிறாரு. ஆண்டவர் செய்த அற்புதத்தை பார்க்கிறாரு, ஆண்டவர் செய்த அதிசயத்தை பார்க்கிறாரு. சப்பானியில் நடக்கிறது கண் முன்பதாக பேதுரு பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. பேதுரு பார்க்காத அதிசயம் கிடையாது. ஆண்டவர் என்ன பண்றாருன்னாக்கா, நான் யாரும் நினைக்கிறேன்னு பேதுருவை தான் கேட்கிறாரு, வேற யாரும் கேட்கல. பேதுருவை தான் கேட்கிறார், நான் யாரு? ஆண்டுக்கு பேதுரு சொல்றாரு, நீங்க தேவகுமாரன். ஹல்லேலூயா. பேதுருடைய அத்தைய ஜுரத்துல இருந்த அந்த அத்தையை கூட ஆண்டவர் எழுப்புறாரு. எத்தனையோ விதமான அற்புதங்களை, எத்தனையோ விதமான அதிசயங்களை பேதுரு பார்த்திருக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையில. ஆனா கடைசியில சிலுவைக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நான் சிலுவைக்கு அடிக்கப்படுகிற நேரம் வருகிறது, 3 நாள் உயிரோடு எழும்பும். எல்லா காரியத்தை கேட்டுக்கினாரு, எல்லா விஷயங்களும் கிரகித்து கொண்டாரு. ஆண்டவரோடு தூங்கினாரு, ஆண்டவரோடு உறங்கினாரு, ஆண்டவர் செய்த அற்புதங்களை பார்த்தாரு. அநேக இடத்துக்கு அப்படியே கொண்டு போனாரு ஆண்டவர். ஆண்டவரே, இங்க ஒரு அற்புதம் தேவைப்படுறது, இங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்க, அங்க ஒரு அற்புதத்தை தேவை செய்யும். இப்படி அநேக விதமான அநேக குருடர்கள் காக்க செய்தாரு, செவிடரை கேட்க செய்தாரு, சப்பானைகள் நடக்க செய்து அநேக விதமான அற்புதங்களை பார்த்து தேவனோடு கூட இருந்தவர். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் மறித்து போயிட்ட பிறகு என்ன பண்ணிட்டாருன்னா, யோவான் எழுதின புத்தகம் 20ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது பழைய காரியங்களை தோன்றுது. ஹல்லேலூயா. பழைய என்ன பண்றாரு, பழைய விஷயம்னா மீன் பிடிக்கிறது. அதே மாதிரிதான் நான் என்ன பண்றாரு, ஆந்திரேயவும் பேதுரு என்ன பண்றாரு, மீன் பிடிக்க போறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரோடு உறங்கினாரு, ஆண்டவரோடு சாப்பிட்டாரு, ஆண்டவரோடு தூங்கினாரு, எத்தனையோ ஊழியங்களை பார்த்தாரு, எத்தனையோ அற்புதங்களை பார்த்தாரு, எத்தனையோ அதிசயங்களை பார்த்தாரு, தேவனுடைய ராஜ்யத்துடைய வார்த்தைகளை கேட்டாரு. ஆண்டவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புறாரு என்று தெரியும். ஆண்டவருக்கே இவர் சொன்னாரு, ஆண்டவரே, நீ எங்க கூடவே இருந்துருங்க, இங்க இடத்துல எலியாவுக்கு ஒரு கூடாரத்தும் மோசைக்கு ஒரு கூடாரத்தும் போடுற, நீங்களே இங்கே இருந்துருங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கூடாரத்தை போடுறேன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. ஆனா பேதுருடைய வாழ்க்கையில ஆண்டவர் மறித்து போனவனை அவன் எல்லாமே மறந்து போயிட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசியா இருக்கிற நீ, விசுவாசியா இருக்கிற நீங்க எப்படியா இருக்கிறீங்க? ஆதாம் ஆண்டவர் கேள்வி கேட்டார், where are you? ஹல்லேலூயா. ஆதாம் ஏன் மறித்து போனான்? நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறேன், ஆண்டவர் சொல்லாத காரியத்தை என்ன பண்ணியிருக்கிறேன், சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படியாத போதுனால அவன் ஹைடு பண்ணிக்கிறான். எனக்கு எத்தனையோ பேர்கள் பாருங்க, ஆண்டவரோடு நடந்திருக்குவாங்க, ஆண்டவரோடு கூட இருந்திருப்பாங்க, ஆண்டவரோடு எத்தனையோ அற்புதங்களை பெற்றுக் கொண்டிருப்பாங்க, மரணத்தில் இருப்பாங்க, அப்ப கூட ஆண்டவர் அற்புதத்தை செய்து அந்த மரணத்தின் படுக்கையை மாத்திருப்பாரு. எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விதமான கஷ்டங்கள் இருந்து ஆண்டவர் தூக்கி இருப்பாரு, எத்தனையோ இடுக்கங்களுக்கு விலக்கி காத்திருப்பாரு, குடும்பத்துக்கு எப்படியோ ப்ரொடெக்ஷன்களை கொடுத்திருப்பாரு, எத்தனையோ வார்த்தைகளை நிமித்து, எத்தனையோ போதகர்களை நிமித்து அந்த வார்த்தைகளை பேசி அவர்களை பலப்படுத்திருப்பாரு. எத்தனையோ பேர் ஆண்டவர் அழைச்சிருப்பாரு. இன்னைக்கு எத்தனையோ பேர் எப்படி தெரியுமா இருக்காங்க, ஆண்டவர் கூப்பிடுற மாசம் இருக்காங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவரோடு அவங்க இருக்கிறாங்களா இல்ல ஆண்டவரை விட்டு தூரம் இருக்கிறாங்களா? இன்னைக்கு அமர்ந்து கொண்டு இருக்கிற பேசுற நானாகட்டும், இங்க அமர்ந்து கேட்டு கொண்டிருக்கிற நீங்களாகட்டும், நீங்க ஆண்டவர் கிட்ட இருக்கிறீங்களா இல்ல ஆண்டவர் வேற ஆர் யூ, நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு கேட்டு கொண்டு இருக்கிறாரா?
ஹல்லேலூயா. உனக்கும் எனக்கும் தேவனோடு தொடர்பு எப்படி இருக்கிறது? ஐக்கியம் எப்படி இருக்கிறது? ஆதாமும் ஆண்டவரும் முகமுகமா பார்த்து கொண்டு பேசி கொண்டிருந்தாங்க. ஹல்லேலூயா. நல்ல வெல்வேர்களை விசாரித்துக் கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு ஆதாமும் ஏவாளும் எப்படி ஆயிட்டாங்க? ஆண்டவரை பார்த்து பயந்து போயிட்டாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை எப்படியா இருக்குது? இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை எப்படியா இருக்குது? நீ தேவன் கிட்ட வந்திருக்கிறியா, இல்ல தேவனை விட்டு விலகி இருக்கிறியா? தேவனை கண்டு கொண்டு இருக்கிறியா, இல்ல தேவனை கண்டு கூட காணாத இருக்கிறியா? இன்னைக்கு தேவனை பார்த்து ஆண்டவரே நீர் தேவன் என்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறியா, இல்ல தேவனா அறிந்து நீங்க தேவனாவே இருங்க, நான் பாவியா இருக்கிறேன்னு விலகி கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர்களை பார்த்து கேட்கிறாரு. இங்க அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பார்வை விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, உலகத்தின் கூடிய கண்களுக்கு நீங்க அருவருப்பானவர்களா இருக்கலாம், இல்ல பிடிக்காதவர்களா இருக்கலாம். கணவனுக்கு மனைவி பிடிக்காதவரோ, மனைவிக்கு கணவன் பிடிக்காதவரோ, பிள்ளைகளுக்கு தாயை பிடிக்காதவோ, இந்த மாதிரி அநேக காரியங்கள் இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. எப்போ ஆண்டவர் ஒரே கேள்விதான் கேட்கிறது, நீங்க எங்க இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு விஷயம் யோசித்து பாருங்க, எத்தனையோ விதமான பாவத்தில் கட்டப்பட்டிருந்து ஆண்டவர் உங்களை முதலாவது கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? எங்க நின்று கொண்டிருக்கிறீங்க? என்ன எங்க இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்க உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. ஜெபம் இல்லாத நீங்க எங்க இருக்கிறீங்க? வேத வாசிப்பு இல்லாத நீங்க எங்க நின்று கொண்டிருக்கிறீங்க? ஆவிக்குரிய ஜீவித்த அனுபவம் இல்லாத எங்க நின்று கொண்டிருக்கிறீங்க? தேவனோடு உறவு இல்லாத எங்க நின்று கொண்டிருக்கிறீங்க? தேவன் உங்களை கேள்வி கேட்கிறார். ஆண்டவர் முதலாவது ஆதாம கேட்ட கேள்வி இன்னைக்கு உங்களையும் கேட்கிறார். கவனித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கேட்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் யோசித்து பாருங்க, அந்த ஆதாமு ஆண்டவரை ஏமாத்தணும். ஹல்லேலூயா. ஆதாமால் பிறக்கப்பட்ட நாமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். இருதயத்தின் மேல் கைகளை வைத்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம ஒத்த வயசு நீ மனுஷனுக்கு முகத்தை பார்த்து இந்த இடத்துல வந்து நான் ஆராதிக்கிறேன்னா என்னோடு சேர்ந்து கை தட்டி நீ ஆராதிக்கிறது ஆராதனை கிடையாது. உன்னுடைய ஐக்கியம் ஆண்டவரோடு எப்படி இருக்கிறது? உன்னுடைய ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோடு எப்படி இருக்கிறது? ஆண்டவரோடு நீ இருக்கிறியா? ஆண்டவரோடு நடந்து கொண்டு இருக்கிறியா? ஆதாம் ஆண்டவரோடு நடந்தான், ஆண்டவரோடு பேசினான், முகமுகமா இருந்தான். எல்லா விதமான ஒரே ஒரு சின்ன காரியம் கூட ஐடு பண்ணல, தடையா வரல. நீங்க அவன் மறைந்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறைத்து கொண்டிருக்கிறான். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர் வரக்கூடிய சத்தத்தை பார்த்து ஒளிந்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது? பாஸ்டர் பார்க்கும்போது நீங்கள் மறைந்துல, நீங்க எதை நிறுத்து நான் நல்லா இருக்க ஆவிக்குரிய ஜீவத்துல என்னுடைய ஜெபம் எப்படி இருக்குதுன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் உங்களை பார்க்கிறார் இல்லையா? ஆண்டவர் உங்களை வேற யாரையும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஆதாம தப்பு பண்ணலாம்னாக்கா இன்னைக்கு நம்ம ஜெனரேஷனே கிடையாது. யோசித்து பாருங்க, ஆதாம நிமித்து தான் பாவம் வந்துச்சு. இன்னைக்கு அந்த ஆதாம போல இன்னைக்கும் நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். நம்மை மட்டும் ஆண்டவர் மட்டும் ஏமாற்றி கொண்டிருக்கல, நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு பாட்டை பாடிட்டு ஆண்டவர் இந்த பாட்டை கேட்டுட்டாரு. இன்னைக்கு இருக்கிற அநேக சின்னங்களுடைய பிளைண்ட் எப்படி தெரியுமா? மனக்கண்கள் உண்டாக்கப்பட்டிருக்குது. எப்படின்னா யாருக்கான ஏதாவது ஒரு காணிக்கை கொடுத்துட்டா அதுக்கு பிளஸிங் தேடி வந்துருது. ஹல்லேலூயா. என்னத்த காணிக்கை கொடுக்குறீங்க நீங்க? அந்த காணிக்கை இந்து காரணம் கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு ஆசிரமத்தில் கூட உண்டியில் கூட போடுறாங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து முதலாவது கேள்வி கேட்கிறது, வேற ஆவியும் எங்க நின்று கொண்டிருக்கிற? இப்படி ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எங்க நின்று கொண்டிருக்கிற? என்னோடு தொடர்பு கொள்ள நீங்க எங்க நின்று கொண்டிருக்கிற? எந்த இடத்துல இருக்கிற? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இரண்டாவது கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நீங்க who told you that you are well? ஹல்லேலூயா. நீங்க பெத்தலையாகிட்டீர் என்று யாரை எழுதுற? ஹல்லேலூயா. நீங்க நீங்க பெத்தலையாகிட்டீர் என்று யாரும் நீங்க எழுதுற? ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஆண்டவர் இந்த இரண்டாவது கேள்வியை கேட்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, அநேகருக்கு தன்னுடைய காரியங்கள் என்ன தெரியும், நம்ம எப்ப எப்படி இருக்கிறோம்னு கூட தெரியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கிட்ட ஒன்றுமே எதிர்பார்க்கல.
பாருங்க, இன்னைக்கு இருக்கிற சபையில வந்து எல்லாமே பாவங்கள் செய்துதான் சபைக்கு வந்திருக்கிறாங்க. பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தான் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த ஷேமா இருக்கு அப்படின்னு அநேகருக்கு தெரியாது. அநேகர் என்ன பண்றாங்க, நான் ஆண்டவருக்கு சரியில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்னாக்கா, ஆண்டவருக்கு முன்பதாக வந்துட்டு அவங்க நல்லவங்க, நான் கெட்டவன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பதாக நான் ஷேமா இருக்கேன். உனக்கு யார் சொல்லி இந்த ஷேமா இருக்கிறேன்னு? அதுதான் ஆண்டவர் கேட்கிறாரு. இன்னைக்கு அநேகருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்கள் குந்தி கொண்டு இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லை, அநேகருடைய வாழ்க்கையில ஆராதனைகள் இல்லை, அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை கிடையாது. காரணம் என்னன்னா, அவங்களே புண்படுத்திக் கொள்வது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆதாமும் ஏவாளும் இதைத்தான் செய்தாங்க. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க வந்து பெத்தனியாருக்கு யார் சொல்லிருந்து? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மை நாமே கொச்சப்படுத்திக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல முதலாவது எங்கேயோ தூரம் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை பார்த்து எங்க இருக்கன்னு கேட்கிறாரு. ரெண்டாவது, நீ குற்றமற்றவன் யார் சொல்லிருந்து உனக்கு? ஹல்லேலூயா. நீங்க குற்றமற்றவன் யார் உங்களுக்கு சொல்லியிருந்து? இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில வாதித்துக் கொண்டிருக்கிற காரியம் என்ன தெரியுமா? நான் சரியில்லை, நான் குற்றமற்றவன், நான் பாவத்தை செய்துட்டேன், ஆண்டவருக்கு விரோதமா காரியத்தை செய்துட்டேன், நான் ஆண்டவருக்கு தூரமா இருக்கேன், நான் ஏதோ அருவருப்பான காரியங்களை செய்துட்டேன், நான் ஆண்டவர் கிட்ட போக முடியாது, ஆண்டவரை பார்த்து நெருங்க முடியாது, ஆண்டவரோடு இடைப்பட முடியாது, ஆண்டவரோடு சந்திக்க முடியாது, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டாரு, என் விண்ணப்பத்தை கேட்க மாட்டாரு, நான் துதிச்ச ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டாரு, நான் ஆராதிச்ச ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. விதமான காரியங்களை நம்மை நாமே குத்தி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஆதாமும் ஏவாளும் அதை தான் பண்ணாங்க. ஹல்லேலூயா. அந்த துணி இல்லைன்னு நினைக்கல, அவங்களுக்கு ஷேமா இருக்குது நம்ம நினைத்த காரியம் அதுதான். இன்னைக்கு அநேக மனுஷனுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவன்கள் பின் வாங்கி கொண்டிருக்கிறதுனா அவங்களே குத்தி கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் முன்ன வந்து பாடத்துல, ஐயோ நான் சரியில்லை, நான் முன்ன பண்ணா நல்லா இருக்க. ஹல்லேலூயா. நீ சரி இருக்கிறே இல்லையோ, மனுஷனுடைய பார்வைக்கு நீ எப்படி இருக்கிறது தெரியல. என்னுடைய ஆண்டவர் பார்வைக்கு எல்லாரும் பிள்ளை தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து எனக்காக மட்டும்தான் அவருடைய ரத்தத்தை சிந்தல, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காக சிந்தப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு விக்கிரகத்தை வணங்குனா அவனுக்கும் ஆண்டவர் ரத்தத்தை சிந்திருக்கிறார். கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கிடையாது. ஹல்லேலூயா. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் கிடையாது. இருதயங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பதுதான் கிறிஸ்தவம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் தான் அந்த கிறிஸ்தவன்ற ஒரு பேரே வந்தது. ஆண்டவரை குறித்து பரிசாட்சி கொண்டு சுவிசேஷங்களை பார்த்து அந்த இடத்துல தான் கிறிஸ்துவம் என்று வந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவத்தை மதமாக்கிட்டாங்க. அது மதம் கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு ரிலிஜியன் கிடையாது. உண்மையுள்ள தேவனை ஆராதிங்க. இன்னைக்கு உங்களை நீங்க யோசித்து பாருங்க. நீங்க எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் அது உங்களுக்கு தெரியும். நீங்க எங்க இருந்தாலும் அது உங்களுக்கு தான் தெரியும். நீங்க சேத்துல இருக்கிறீங்களா, ஆத்துல இருக்கிறீங்களா, இல்ல பாவத்துல இருக்கிறீங்களா, நல்ல வழியில இருக்கிறீங்களா, இல்ல தீமையான வழிகளை பிடித்துக் கொண்டு இருக்கிறீங்களா, ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி தான், நீங்க எங்க இருக்கிறீங்க? நீங்க குற்றமற்றவங்க யார் சொல்லுங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு உங்களுடைய ஆண்டவருடைய பார்வையில எல்லாரும் பிள்ளையாக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அதைத்தான் யோவான் எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது ஆண்டவர் தன் சொந்த ரத்தத்தை கொடுத்து எல்லாரும் தன் பிள்ளைகளாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நேரம் இல்லாத நாங்க ஷார்ட்டா சொல்றேன். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை பார்க்கும்போது இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் எப்படி இருக்கிறனாக்கா, ನೀವು ತಿನ್ನಬಾರದು ಎಂದು ನಾನು ಆಜ್ಞಾಪಿಸಿದ ಮರದಿಂದ ನೀವು ತಿಂತೀರಾ. ஹல்லேலூயா. இன்னைக்கு எப்படினாக்கா, நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டு அவங்க சொன்னாங்க அதனாலதான் நான் பண்ணேன். ஹல்லேலூயா. முதலாவது என்ன பண்றோம், நம்ம ஆவிக்குரிய ஜீவத்துல விலகி இருக்கும். ஒரு மனுஷன் ஆவிக்குரிய ஜீவத்துல விலகணும்னா ஏதோ பாவங்களை அவனை பிடித்து கொண்டு இருக்கிறோம், ஏதோ சாபத்துக்கு விழுந்திருப்பான், ஏதோ இச்சைகளுக்கு அடிமையா இருப்பான், ஏதோ மண்கண்களுக்கு அடிமையா இருப்பான், பண ஆசைக்கு அடிமைப்பட்டிருப்பான். ஆண்டவரோடு நீ நெருங்கி தூரமா ஜெயிக்கிறதுக்கு காரணம் இது. ரெண்டாவது வந்து உன்னை நீயே குற்றப்படுத்திக் கொள்வது. எப்படின்னா, நான் சரியில்லை, நான் நல்லவன் கிடையாது, நான் இந்த மாதிரி தீமையான காரியம். ஐயா, நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லையா, உனக்காக தான் ஆண்டவர் ரத்தத்தை சிந்தினாரு.
பாவிகளுக்கோசம் ஆண்டவருடைய வார்த்தையே சொல்கிற நீதி மாக்களை தேடி உலகத்துக்கே வரல, பாவிகளை தேடிதான் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் லூக்கா எழுதின சுவிசேஷத்துல பார்க்கலாம், மேத்யூ சாப்டர்ல பார்க்கலாம், மார்க்ல பார்க்கலாம், யோவான்ல பார்க்கலாம், 4 சுவிசேஷ பாகத்திலும் பார்க்கலாம். ஆண்டவர் பாவிகளை தேடிதான் வந்தார். ஹல்லேலூயா. மூணாவது வந்து இன்னைக்கு சபைக்கு வரணும்னா அது ஒரு காரணமா இருக்கும். ஏன்னாக்கா அந்த சிஸ்டர் எப்படியோ பாடினாங்க, அதனால நான் வர்றது. ஹல்லேலூயா. அந்த பிரதர் நடத்தினா நான் வர மாட்டேன். ஹல்லேலூயா. அந்த சிஸ்டர் பாடினா நான் பாட மாட்டேன். இன்னைக்கு ஏவாளை போலதான் குற்றங்களை சொல்லிக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில பின்மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறோம். ஏவாளை ஆண்டவர் கேட்டார், உனக்கு யார் சொன்னது? அந்த சர்ப்பம் சொன்னதுனால தான் நான் சாப்பிட்டேன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. ஆனா அதே வசனத்தின் பின்பதாக பார்க்கும்போது ஏவாள் அதை பார்த்தார், இருதயத்தில் பார்த்து மன ரம்யம், அவள் இருதயத்தில் சந்தோஷம் அடைந்தது. அதை பார்க்கும்போது அவளுக்கு மன ரம்யமா இருந்தது. அவள் இஷ்டப்பட்டதுனாலதான் சர்ப்பம் சொன்னதுனால சாப்பிட்டுச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மனுஷன் பாவத்தை செய்யணும்னா அவன் விருப்பப்பட்டனா பிசாசு அதுக்குள்ள வர முடியும். அவன் விருப்பப்பட்டானா பிசாசு அதுக்குள்ள என்ன பண்ண முடியும்? ஆளுகை செய்ய முடியும். இன்னைக்கு அநேக விதமான காரியங்களுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க, அநேக விதமான ஆபாசமான வீடியோகளுக்கு அடிக்ட் ஆயிருக்கிறாங்க, அநேக விதமான சீரியல்களுக்கு அடிக்ட் ஆயிருக்கிறாங்க, அநேக விதமான கட்டுக்கதைகளுக்கு அடிக்ட் ஆயிருக்கிறாங்க, அநேக விதமான வீடியோ கேம்ஸ்களுக்கு அடிக்ட் ஆயிருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவன் போய் அதை ஓபன் பண்ணி டவுன்லோட் பண்ணாதான் அவனுடைய காரியம் தான் முதலாவது. ஹல்லேலூயா. அதுக்கு நெக்ஸ்ட் தான் பிசாசியே ஆளுகை செய்ய முடியுது. நீங்க வாய்ப்பு கொடுக்கும் போதுதான் பிசாசு ஆளுகை செய்ய முடியும். இந்த இடத்தில் ஏவாள் வாய்ப்பு கொடுத்தபடிதான், ஏவாள் அந்த பழத்தை பார்த்து இச்சித்தபடிதான் பிசாசு அவனுக்குள்ள வந்தாங்க. ஹல்லேலூயா. பிசாசுடைய வாழ்க்கைக்கு கீழ்ப்படிந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படியா இருக்கிறோம்னா, யாரையோ பார்த்து நம்ம என்ன பண்றோம்? வாழ்க்கைகளை தவறி கொண்டிருக்கிறோம். இந்த ஏவாள் கூட என்ன பண்ணுச்சு? சர்ப்பம் சொல்லிச்சுன்னு என்ன பண்ணுச்சு? சாப்பிடுச்சு. ஆனா ஆதாம் என்ன சொல்றாருன்னா, நானா சாப்பிடல, ஏவா கொடுத்ததுனால தான் சாப்பிட்டேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட எப்படி தெரியுமா இருக்க? நீங்க ஏதாவது தப்பு பண்ணுங்க, நான் தப்பு பண்ணல, அவருக்கு பண்ணாரு அதனால நானும் பண்ணேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரோ பாருங்க ஃபுல் பீட்ல ஏதோ ஒரு தப்பு பண்ணாங்கன்னா, பாஸ்டர் பண்றது நான் என்ன பண்றது தப்பு? ஹல்லேலூயா. அப்ப நீங்க வரவங்க வந்து கடவுளை பார்க்க வரல, கடவுளை பார்க்க வரல. இங்க நிக்கிற யார் நிக்கிறாங்களோ அவங்க தான் பார்க்க வரீங்க. ஏவாளை போலதான், ஆதாம போலதான் நீங்க குரங்களை சொல்லின்னு இருக்கும். ஆதாம் அன்னைக்கே சொல்லிட்டான். ஆதித்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆதாம் சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. நீங்க நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் முதலாவது உங்களை கேள்வியை கேட்கிறார், ஆவிக்குரிய ஜீவிதத்துல எங்க இருக்கிறீங்க? நீங்க எழுதிದ್ದೀரா? ஆத்மிக ஜீவிதத்துக்கு எழுதிದ್ದೀரா? ரெண்டாவது வந்து நீவு பெத்தலையாக்கியதில்லை யார் நீங்க எழுது? நீங்க குற்றமற்றவன் யார் உங்களுக்கு சொன்னது? மூன்றாவது வந்து மற்றவங்களை பேரை பிளைண்ட் பண்றது. ஹல்லேலூயா. இதை தின்னு, இதை சாப்பிடு அப்படின்னு நான் சொல்லல, அவங்க மூலியமா தான் நான் சாப்பிட்டேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்க பின்மாற்றத்துல போய் கொண்டிருக்கிறது. ரீசன் என்ன தெரியுமா? மற்றவங்களை பத்தி பேசுறாங்க, மற்றவங்களை குறை பற்றி சொல்ல, அவங்க சரியில்லை, அந்த பாஸ்ட் சரியில்லை, அந்த பாஸ்ட் இப்படிதான், அந்த விசுவாசி சரியில்லை, சர்ச்சில் நல்லா பாடுறாங்க, வெளியே வந்தா வேற மாதிரி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சர்ச்சில் வந்து அந்த பாஷை பேசுறாங்க, வெளியே வந்தா வேற பாஷை பேசுறாங்க. பேசினா பேசிட்டு விட்டாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆதாமை போலதான் சொல்லிக் கொண்டு இருக்கோம். நம்ம ஏதாவது தப்பு பண்ணிடுவோம். அந்த சிஸ்டர் பேசுங்க, நான் பேசக்கூடாதா? அந்த சிஸ்டர் ஏதோ ஒரு நாள் வந்து முன்ன வந்து தலையில முக்காடு போடாத வந்து யாரோ வந்து ஒருத்தர் பாட்டு பாடிக்குவாங்க. அந்த சிஸ்டர் தலையில முக்காடு போடலையே, நான் அதுக்கு போடணும். ஹல்லேலூயா. நீங்க முக்காடு போவது என்னத்துக்கு தெரியுமா? ஆண்டவரை ஆனர் பண்றீங்க. ஹல்லேலூயா. அநேக பைபிள் அநேக இந்த காரியங்களா இருக்குது, அதுல பேசுறேன், இது நேரம் கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆனர் பண்ணக்கூடிய காரியம். பழைய ஏற்பாடுல பார்க்கும்போது தன் முடிகளை மறைத்து கொண்டு தலைமையில ஒரு துணியை போத்தி கொண்டு வருவாங்க. ரீசன் என்ன தெரியுமா? ஆண்டவரை கனப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஆண்கள் மட்டும்தான் இருக்குவாங்க, பெண்கள் வரக்கூடிய அதிகாரம் கிடையாது. சபைக்குள்ள பெண்கள் வரவே கூடாது. ஹல்லேலூயா. அப்படி வந்தாலும் முக்காடு போட்டு தான் வரணும்.
அதுதான் அந்த காலத்துடைய ரோம அரசத்துல அந்த காலத்துல இருந்த ரூல்ஸ். ஹல்லேலூயா. நீங்க அநேக காரியங்களை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது யோசித்து பாருங்க. ஆதாமும் ஏவாளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் 3 கேள்வியை கேட்டார். நீ எங்க இருக்க? நீ குற்றமற்றவன் யார் உனக்கு சொன்னாங்க? நீ இந்த பழத்தை தின்னக்கூடாதுன்னு சொன்னே, யார் தின்னும்படி செய்து? ஹல்லேலூயா. நீங்க நம்முடைய வாழ்க்கை கூட ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கு. பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ எங்க இருக்க? மகனே நீ எங்க இருக்க? மகளே நீ எங்க நின்று கொண்டு இருக்கிற? ஜெபிக்காத. நீங்க அநேக வாலிபருக்கு பாருங்க, ஜெபிக்க டைம் இல்லாத ரோட்ல நின்று கொண்டு இருக்கும். அநேக வெட்டி கதைகளுக்கும் அநேக விதமான காரியங்களை பேசிக் கொண்டிருக்கும். நீங்க அநேக விதமான வாலிபர்கள் பாருங்க, அநேக விதமான டிவிகளுக்கு அடிமையா இருப்பாங்க. ஜெபிக்கலாம், ஒரு அளவு கழிச்சு ஜெபிக்கணும். ஆண்டவர் உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறார். இது நான் சாதாரணமா கேட்கிறேன். ஆண்டவர்களை பார்த்து இருதை முட்டைத்தரமாக கேட்கிறார், நீங்க எங்க இருக்கிறீங்க? ஜெபிக்காத. நீங்க யாரை தேடி கொண்டு இருக்கிறீங்க? யாரை பிடித்து கொண்டு இருக்கிறீங்க? நீ ஏன் குற்றமற்றவரா இருக்கிறீங்க? நீங்க ஏன் வெறுப்பா இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் கேட்கிறார். இந்த நாள் வரைக்கும் நீங்க டைம்களை நிமிஷங்களை வீணாக்கி இருந்தாலும் தயவு செய்து ஆண்டவருக்கு மன்னிப்பு கேளுங்க. வரப்போகிற நாட்களை உங்களை நீங்க பூஸ்ட் பண்ணி ஆண்டவரோடு நட்பை வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் ஆதாம் ஏவாள் தப்பு பண்ணாங்கன்னு ஆண்டவர் பிடிச்சு தூர போகுது. ஆண்டவர் சில காரியங்களை சொல்லி பிரிக்க முடியாத அன்பு அவர்களுடைய அன்பு. ஹல்லேலூயா. நம்ம விட்டு விலகாத இருக்கிற அன்பு. அன்னைக்கே ஆதாம கொண்டிருக்கிறாங்க, அன்னைக்கே ஏவாள அன்னைக்கே கொண்டு போட்டிருக்கிறாங்க. மனுஷனுடைய ஜாதியே இருந்திருக்காது. நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவன், மனம் இறக்க முடியவர், மனம் உருக்கம் உள்ளவர். நம்ம நினைக்கிற மாசம் எப்படியா இருக்குது யோசித்து பாருங்க. ஆண்டவருக்கு கூப்பிடுங்க. இருதாரணமாக கண்களை மூடுவோமா? ஆண்டவர் உங்களோடு கூட பேச இருக்கிறார். அதமோடு பேசின வார்த்தைகளோடு கூட பேச இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அமைப்புரிய வாழ்க்கையில் நீங்க எங்க நின்று கொண்டு இருக்கிறீங்க? உங்களை நீங்களே குற்றமற்றுக் கொண்டிருக்கிறீங்களா? உங்களை நீங்களே குற்றமடித்துக் கொண்டிருக்கிறீங்களா? மற்றவங்களை பார்த்து நீங்க தவறிக்கொண்டு இருக்கிறீங்களா? ஒரு விஷயங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் மத்தியில் இருக்கிறார். உங்களை பார்த்து கேட்கிற, மகளே நீ எங்க இருக்கிற? மகனே நீ எங்க இருக்கிற? என்னை விட்டு எங்க தூரம் போயிருக்கிற? ஒரு விஷயத்துல விஷயத்தை பாருங்க. ஆண்டவரோடு உங்க ஐக்கியம் எப்படியா இருக்கிறது? ஆண்டவரோடு உங்க தொடர்பு எப்படியா இருக்கிறது? நீங்க ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவரோடு செபத்தில் இருக்கிறீங்களா? வேதத்தை படித்து ஆண்டவரோடு பேசிக் கொண்டு இருக்கிறீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்மாற்றம் அடைந்திருக்கிறீங்களா? ஒரு விஷயம் ஆண்டவரை பார்த்து ஒப்பு கொடுப்போமா? அந்த தேவனை பார்த்து ஒப்பு கொடுப்போமா? கர்த்தரை பார்த்து ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. என் அன்புள்ள சுவாமி, பேசும் வார்த்தைக்காக உமக்கு நன்றி. வார்த்தை கொண்டு ஒருவோடு கூட நீங்க இடைப்பட்டபடியாக உமக்கு நன்றி. ஒருவோடு கூட ஆண்டவரை நீங்க இடைப்பட்டுக் கொண்டிருப்பதற்காக உமக்கு சொல்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை அவரோடு கூட இருக்கணும்ப்பா. ஆண்டவரே இந்த வார்த்தைகளை ஆண்டவரை பிடித்துக் கொண்டு நமக்காக ஆண்டவரை ஆவிக்குரிய ஜீவிதத்தை வாங்கி போயிருந்த ஆண்டவர் முன்வர கர்த்தரின் கிருபைகளை பாராட்டுகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பதிலளிக்க ஆண்டவர் எல்லா துதிகளும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன்.